வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு என்னையா சொல்ல வர. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்லேருந்து கெனரோ P10ங்கிற ஒயர்லெஸ் மைக் தான் வாங்கியிருந்தேன். அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இது அன்பாக்சிங்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் மேலே கார்ட்டில் வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த கெனரோ P10ஓட ஃபுல் ரிவ்யூ தாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அது வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷனோட வந்து ஒர்க்கே ஆகலை. அதனால் ரிட்டர்ன் போட்டுட்டு இப்போ எகெயின் அமேசானில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவுமே எப்போ இருக்குன்னு தெரில. நான் வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைமு. எனக்கு வீடியோ எண்டில் தான் தெரியும். இந்த மைக் குவாலிட்டியாச்சும் குட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரில. வாங்குறதுலாம் வீடியோ எண்டில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மேலே தெரியல கார்ட்டில் லிங்க்குமே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தெரியுங்க. அந்த மைக்கோட குவாலிட்டி எப்போ இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், அதாவது டூயல் சார்ஜிங் கேபிள். நீங்கள் அட் டைமில் 2 மைக்குக்குமே போட்டுக்கலாம். அதோட இந்த மைக்குமே கொடுத்துருந்தாங்கங்க. இப்போ வாங்க நான் சார்ஜிங் கேபிளை பிரிச்சே காட்டிடுறேன். உங்களை பார்க்கும்போதே தெரியும், பாம்பு மாதிரி 2 தலையாக போகும். அதாவது நீங்கள் அட் டைமில் 2 மைக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு பாக்ஸுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணாலும் நீங்கள் மைக் பாக்ஸுக்கு மட்டுமே சார்ஜ் ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நான் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பாக்ஸுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா டூயல் மைக் 2 மைக் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஒரு ரிசீவருமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து மேக்னெட்டிக் தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நான் வச்சேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் அப்படியே போய் உக்காந்துரும். நம்ம வந்து புஷ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வாங்க இப்போ நம்ம அந்த மைக்கை வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் லுக் வைஸுமே செம்மையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் 2 பட்டன் மாதிரி இருக்கும். மேலே உள்ள பட்டன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனு. கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் கேன்சலேஷனோட மோட் பட்டனு. இப்போ வாங்க நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் மைக் ஆன் ஆகவே இல்லைங்க. ஏன்னு தெரியல. சரி இன்னொரு மைக்குமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆன் ஆச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த ப்ளூ கலரில் மாதிரி உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஒரு மைக் மட்டும் ஆன் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் இல்லாமல் இருக்கும். சரி சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சார்ஜ் குத்துறதுல பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவரை பிரிச்சுட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து அந்த மொபைலோட அடாப்டர் குத்தி இதில் சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் குத்திட்டேன். பட் இதில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் மாதிரி பிளிங்க் ஆகுங்க, தெரியுதா? விச் மீன்ஸ் இது வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுலேயுமே நான் குத்தி பார்த்தேன். 2லேயுமே எனக்கு ரெட் கலர் பிளிங்க் ஆச்சு. சரி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ½ அன் ஹவர் சார்ஜ் ஏற்றிட்டேன். எகெயின் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எடுத்துட்டேன். இப்போ வாங்க நம்ம இதை கழட்டிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2லேயுமே கிளிக் பண்ணும்போது எனக்கு 2லேயுமே ப்ளூ கலர் மாதிரி பிளிங்க் ஆச்சுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா மைக்கோட பாக்ஸுங்க. இதுலேயுமே நான் சார்ஜ் குத்தி ஏறுதான்னு செக் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணிடுங்க ஒன்று விடாமல். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்போ இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா குத்தும்போது 80% சார்ஜ் இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ இது நம்ம வச்சோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மைக்கில் சார்ஜ் ஏறுங்க. அதாவது ஒரு மைக்கு லெஃப்ட் சைடும் இன்னொரு மைக்கும் ரைட் சைடுமே ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும். நீங்கள் வந்து டேரெக்டாக மைக்கில் குத்தியுமே சார்ஜ் ஏற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பாக்ஸ் மூலியமாகவுமே நீங்கள் அந்த மைக்குக்கு வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி சார்ஜர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் பிளிங்க் ஆகுங்க. விச் மீன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது இல்லைன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாகவே இருக்குன்னு உங்களுக்கு அர்த்தம். இந்த 2 மைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்குங்க. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிப்பு மூலியமாகவும் நீங்கள் சட்டையில் மாட்டிக்கலாம். இல்லைன்னா அந்த மேக்னெட்டிக் யூஸ் பண்ணியுமே நீங்கள் சட்டையில் மாட்டிக்கலாம். இப்போ வாங்க நம்ம மைக்கை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரிசீவர் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய் ஓடிஜின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இந்த இதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓடிஜி கனெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கீழே ரிசீவரில் வந்து ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன் பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னா எந்த மைக்கும் இன்னும் கனெக்ட் பண்ணலை. இப்போ வந்து நீங்கள் மைக்கை வந்து அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் பிளிங்க் ஆகும், ஒன்று அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். விச் மீன்ஸ் ஒரு மைக் வந்து கனெக்ட் ஆகிருச்சு, இன்னொரு மைக் வந்து கனெக்ட் ஆகலை. இப்போ வந்து நான் 2மே கனெக்ட் பண்ணி காட்டுறேன். 2மே கனெக்ட் ஆகிருச்சு. அந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகிறது அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அது இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மியூட் ஆயிருங்க. நீங்கள் இது என்ன மியூட் பண்ணிக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இந்த மைக்கில் இருக்குது.
நான் இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 மைக்குமே செக் பண்ணிட்டேங்க ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. 2லுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மியூட் ஆப்ஷன் ஒர்க் ஆச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்களுமே தயவு செஞ்சு 2 மைக்லும் செக் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்ப இருக்குன்ட்டு. ஒண்ணு மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு இன்னொன்னு டெஸ்ட் பண்ணாம இருப்பீங்க. அதே மாரி மோட் லெவலுங்க. மொத்தம் 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் வந்து பிளிங்க் ஆகும். இதே செகண்ட் டைம் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். இதே தேர்ட் டைம்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம வாங்க மைக் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் வந்து மைக்கை வந்து கனெக்ட் பண்ணலை. மைக் வந்து கனெக்ட் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து வாய்ஸ் குவாலிட்டி எப்போ இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டுட்டு நான் பேசி பார்க்குறேன் மைக் இல்லாமல். அதோட ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேன் ஓடிட்டு இருக்கிற சவுண்டு கேட்கும். அதோட நாய்ஸில் நான் பேசிகிட்டு இருக்கேன். மைக் வந்து கனெக்ட் பண்ணலை. இதோட ஆடியோ குவாலிட்டியுமே எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்குற மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மைக் கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கும் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஓட சவுண்டு கேட்கும். இன்னும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணலை. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அதோட ஆடியோ குவாலிட்டிக்கான டிஃப்ரென்ஸும் இதோட ஆடியோ குவாலிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இதோட ஆடியோ குவாலிட்டியும் எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து வாய்ஸ் கேட்கான்னு சொல்லியிருக்காங்க. வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நான் வந்து கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வீடியோ பார்க்கும்போது தெரியும். நீங்கள் தான் மறக்காம கமெண்டில் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மைக்கை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருப்பேன். அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. எனக்கு நாய்ஸ் கேன்சலிங் ஒர்க் ஆகாதனால தான் அதை ரிட்டர்ன் போட்டுட்டு அமேசானில் வாங்கியிருக்கேன். ஏதாச்சும் நல்லா ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுத்துல உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்லையுமே சேம் விஷயங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகலை. நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இது வந்து என்னோட டிஃபால்ட் கேமரா ஃபோன்னாலிங்க. அதனால தான் மைக் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் டிடெக்ட் பண்ணல. இப்போ நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த ஃபேனோட சவுண்டு கேட்கும். இதோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பில் ஒர்க் ஆகுதுங்க. பட் என்னோட மொபைல் கேமரா செட்டிங்னால தான் அது ஒர்க் ஆகலை. எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. இது தெரியாமல் நான் ஃப்ளிப்கார்ட்லேயுமே ரிட்டர்ன் போட்டு விட்டேன். ஸோ இதுக்கு எதாவது சொல்யூஷன் தெரிஞ்சுன்னா ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு தெரியல. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்டர்னலாக தான் ஓப்பன் கேமரான்னு ஒரு ப்ளே ஸ்டோரில் ஆப் ஒன்று இருக்குது. அதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் மறக்காமல் அது இல்லாமல் டிஃபால்ட் கேமராலேயே டெஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்கும் நல்லா மைக் வாங்கணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.